ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யுவர் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே. யுவர் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே. அதாவது உங்களுடைய எதிர்காலம் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பான எதிர்காலத்தை பெறுவதற்கான முயற்சியை இன்றைக்கி நீங்கள் செய்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆக்டிவில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம பாசிவில் மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் நிறைய டென்சஸ் பார்த்துருக்குறோம். அதில் நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னாக்கா அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி பாசிவில் மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அதோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே நம்ம காட்டியிருக்கிறோம். பாருங்கள், ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். ஹேட் இருக்கும், அது கூட நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம எழுதியிருப்போம். இந்த ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்துச்சுனாக்கா அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதோடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஹேட் அப்படின்றது ஹேவ் உடைய பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது V3 ஃபார்ம். இந்த ஹேவ், ஹேட், ஹேஸ் இது மூணுத்தில் எந்த பீவர்ப் வந்தாலும் அது பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம போடணும். இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேடுன்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும், அது கூட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற இந்த சென்டென்ஸை நம்ம பாசிவில் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறிடும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் முதல்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் கடைசியில் போயிடும். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் கடைசியாக இருக்குது இல்லைங்களா, அந்த வேர்புடைய ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குது இல்லையா, அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு வந்துடும் சப்ஜெக்டாக. இப்போ உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்கள நம்ம முதல்ல வச்சு பேசுவோம். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் தான் முதல்ல இருக்கும். அடுத்தது அவங்க செய்கிற ஆக்ஷன் இருக்கும். அடுத்தது ஆப்ஜெக்டாக இருக்கிறது அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இருப்பாங்க. ஆனால் பாசிவ் வாய்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட், அதாவது அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ டூயர் ஆஃப் தி ஆக்ஷன், அவங்க பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போயிடுவாங்க, கடைசியாக போயிடுவாங்க. அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வேர்புக்கு அப்புறமா வருது இல்லைங்களா, கடைசியாக ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் முதல்ல வந்துடும், சப்ஜெக்டில் வந்துடும். அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பாசிவ் வாய்ஸில் நம்ம யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுல முக்கியமான பார்ட்டே. ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் ஆப்ஜெக்டாக போயிடணும், ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் சப்ஜெக்டாக வந்துடணும்.
அடுத்தது ஆக்டிவில் had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வேர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதாவது had ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதை நம்ம வந்து பாசிவில் மாற்றும் பொழுது had been அப்படின்னு போட்டு அந்த வேர்ப் வந்துடணும். had been போட்டு V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து வந்துடணும். அதுதான் வந்து ஆக்டிவ்லேருந்து ஒரு சென்டென்ஸை நம்ம பாசிவில் அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கும்பொழுது நம்ம பயன்படுத்த வேண்டிய ரூல்ஸு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்லைடை பாசிவ் வாய்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா அது பாசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போயிடும், ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வந்துடும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ பாசிவ் வாய்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், had அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அது கூட been அப்படின்ற ஒரு ஹெல்பிங் வேர்பை சேர்த்து நம்ம had been அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுவோம். அது கூட நம்ம V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடுவோம். அடுத்தது கடைசியாக ஆப்ஜெக்ட் வந்துடும், அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் had been ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் பாருங்கள், ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்ற சென்டென்ஸில் வந்து ஹேட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் இருக்குது பிளேடுன்ட்டு. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவே அங்கே வந்து ஹேவ் இல்லைனா ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து அது பக்கத்தில் வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த சென்டென்ஸில் had அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் ஹெல்பிங் வேர்ப் வந்து அது கூட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பிளேட் இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், had played அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதில் ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது ஆப்ஜெக்டாக கடைசிக்கு போயிடணும். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் முதல்ல சப்ஜெக்டாக மாறிடணும். ஏன்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் பாசிவ் வாய்ஸில் யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ இந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் அந்த ஆக்ஷனை செஞ்சவங்க ஐ அப்படின்றது, அதாவது நான். அதே மாதிரி இந்த ஆக்டிவ் வாய்ஸில் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க, அதாவது விளையாடுதல் அப்படின்ற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க வந்து டென்னிஸ். அதனால் டென்னிஸ் அப்படின்றது பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக போயிடும், ஐ அப்படின்ற ஆக்டிவ் சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போயிடணும். இப்போ ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், had played அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து SVO பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் டென்னிஸ் விளையாடி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை வந்து செய்திருப்போம். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்த விளையாடி இருப்போம் இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதோடைய பொருள் வந்து நான் டென்னிஸ் விளையாடி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம வந்து பாசிவில் சொல்லும்பொழுது டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே ஒரே மீனிங் தான். அதாவது பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி வந்து நான் டென்னிஸ் விளையாடி இருந்தேன் அப்படின்னு நம்ம, அதாவது நான் டென்னிஸ் விளையாடினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னாலும் டென்னிஸ் ஹேட் பின் பிளேட் பை மீ அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஆனால் ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம வந்து விளையாடின எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், பாசிவ் வாய்ஸில் விளையாடப்பட்ட டென்னிஸ்க்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்ற ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம வந்து பாசிவில் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போயிடும், டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அப்போ அந்த டென்னிஸை எடுத்து நம்ம முதல்ல போடுறோம். அடுத்தது இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் வந்து ஹேட் பிளேட் அப்படின்ட்டு இருக்கிறது இந்த ஆக்டிவில் வேர்ப் ஃபார்ம். இதை வந்து நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும்.
அதாவது had been played அப்படின்னு மாறிடணும். had கூட ஒரு been அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணும். அடுத்தது அந்த played அப்படின்ற verb எடுத்து அப்படியே நம்ம போட்டுருவோம். அப்போ past perfect continuous tense had been played அப்படின்ற verb ஃபார்மை போட்டு ஆக்டிவில் இருக்கிற ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் மீயாக மாறணும் இல்லைங்களா. அப்போ played அப்படின்ற வேர்புக்கு பக்கத்தில் நம்ம பைன்னு போடணும். பைக்கு அப்புறமா இந்த ஐ அப்படின்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக போகும்போது மீயாக மாறிடணும். அப்போ டென்னிஸ் had been played by me, அதாவது டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருந்தது. இதுதான் ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம வந்து பேசிவில் மாற்றுற மெத்தடு. இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆக்டிவில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து எப்படி பேசிவில் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் சிங்குலர் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது. இதை வந்து நம்ம பேசிவில் மாற்ற போகிறோம். அடுத்தது இந்த ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் வந்து நேர்மறை வாக்கியம், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை மீ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது we had played tennis அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து we அப்படின்ற சப்ஜெக்ட் வருது, அதாவது நாங்கள் நாம் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து இதில் வருது. அதில் weன்றது சப்ஜெக்ட், had played அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதில் நாங்கள் டென்னிஸ் விளையாடி இருந்தோம் அப்படின்னு தான் இதோடைய பொருள். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் எங்களால் விளையாடப்பட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஆக்டிவில் இருக்கிற வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக கடைசிக்கு போயிடணும். ஆக்டிவில் கடைசியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்னிஸ் அப்படின்றது பேசிவில் முதல்ல வந்துடணும். ஏன்னாக்கா நம்ம ஆக்டிவில் யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பேசிவில் அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ ஆக்டிவில் இருக்கிற வி அப்படின்ற சப்ஜெக்ட் பேசிவில் கடைசியாக போயிடுது. டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டை ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம முதல்ல எடுத்து பேசிவில் போடுறோம். டென்னிஸ்னு போட்ட பிறகு அடுத்தது இந்த ஹேட் பிளேட் அப்படின்ற வேர்ப் ஃபார்ம் வந்து ஆக்டிவில் இருக்குது இல்லைங்களா. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது இந்த ஹேட் பிளேட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும் அந்த வேர்ப் ஃபார்மை. அப்போ ஹேட் பிளேட் அப்படின்ற வேர்பை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றணும் அப்படின்னாக்கா ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு அது மாறும். அப்போ டென்னிஸ் பக்கத்தில் நம்ம ஹேட் பீன் பிளேட் அப்படின்ற வேர்ப் ஃபார்மை நம்ம போடுவோம். போட்டுட்டு இது பாசிவ் வாய்ஸ், அதனால் நம்ம வந்து பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் கடைசியாக போகும்பொழுது அஸ் அப்படின்னு ஆப்ஜெக்டாக மாறிடும். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை அஸ், இதுதான் பாசிவ் ஃபார்மேட் இதுக்கு. அடுத்தது பாருங்கள், யூ ஹேட் பிளேட் டென்னிஸ், அதாவது மூணாவது சென்டென்ஸ் யூ ஹேட் பிளேட் டென்னிஸ், நீ டென்னிஸ் விளையாடி இருந்தாய், அதான் இதோடைய பொருள் இல்லைங்களா. இதில் வந்து யூ அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த யூ அப்படின்ற நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து சிங்குலராகவும் இருக்கும் ப்ளூரலாகவும் இருக்கும். அதாவது நீ அப்படின்னு சொன்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் யூ தான். அப்போ யூ அப்படின்றது சப்ஜெக்டாக வருது, ஹேட் பிளேட் அப்படின்ற பர்ஃபெக்ட் வேர்ப் ஃபார்ம் வருது இங்கே, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக வருது ஆக்டிவ் சென்டென்ஸில். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்னிஸ் வந்து பேசிவில் ஃபஸ்ட்டு வந்துடணும் சப்ஜெக்டாக. அப்போ டென்னிஸ் அப்படின்னு போடுறோம் நம்ம. அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம் வந்து ஹேட் பிளேட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த ஹேட் பிளேட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேர்ப் ஃபார்மாக இதை நம்ம மாற்றணும். அப்போ ஹேட் பிளேட் அப்படின்றதுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் அப்படின்னு பிளேட் அப்படின்னு போட்டுட்டு அது பக்கத்தில் உடனே நம்ம வந்து பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற யூ அப்படின்ற சப்ஜெக்ட் பாசிவில் ஆப்ஜெக்டாக போகும்போது யூவாக தான் இருக்கணும், அதில் எந்த மாற்றமுமே வராது. இதை நம்ம முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ ஆக்டிவில் யூ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பாசிவில் நம்ம வந்து டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
டென்னிஸ் உன்னால் விளையாடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், தே ஹேட் பிளேடு டென்னிஸ். தே அப்படின்றது சப்ஜெக்டாக வருது. இந்த தே அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அவர்கள் டென்னிஸ் விளையாடி இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து தேன்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற டென்னிஸ் அப்படின்றது, அதாவது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்னிஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக வந்துடணும். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஹேட் பிளேட் அப்படின்ற வேர்ப் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இது பேசிவில் மாற்றும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடணும். அப்போ ஹேட் பிளேட் அப்படின்றது வந்து இங்கே பாசிவ் வாய்ஸில் ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு மாறிடணும். அடுத்தது இது பாசிவ் வாய்ஸ், அதனால் நம்ம பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிற தே அப்படின்றது பாசிவில் கடைசியில் ஆப்ஜெக்டாக போயிடும். அப்போ அது எந்த மாதிரி மாறி போகணும், தெம்முன்னு மாறணும். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை தெம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாசிவ் வாய்ஸில். டென்னிஸ் அவர்களால் விளையாடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷே இட்டு அல்லது அதற்கு பதிலாக ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீ ஹேட் பிளேட் டென்னிஸ். இதில் ஹீன்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ப் ஃபார்ம், டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த டென்னிஸ் வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்னிஸ் அப்படின்றது பேசிவில் முதல்ல சப்ஜெக்டாக போயிடணும். ஆக்டிவில் முதல்ல இருக்கிற ஹீன்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் கடைசிக்கு ஆப்ஜெக்டாக போயிடணும். அப்போ டென்னிஸ் அப்படின்ற ஆக்டிவ் ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம பேசிவில் சப்ஜெக்டாக போடுறோம் முதல்ல. டென்னிஸ்னு போட்டதுக்கப்புறமா இந்த வேர்ப் ஃபார்ம் ஆக்டிவ் சென்டென்ஸில் என்னன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா ஹேட் பிளேடு, இது வந்து பர்ஃபெக்ட், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இந்த ஹேட் பிளேடு அப்படின்றது ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு நம்ம மாற்றணும். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இதை நம்ம வந்து மாற்றுவோம். அடுத்தது பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் கடைசியாக ஆப்ஜெக்டாக ஹிம்மாக மாறிடணும். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஷீ ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அவள் டென்னிஸ் விளையாடி இருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதில் ஷீன்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டாக இருக்கிற டென்னிஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக முதல்ல போயிடணும். ஷீ அப்படின்னு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் கடைசியாக ஆப்ஜெக்டாக போயிடணும். அப்போ டென்னிஸ் அப்படின்றத நம்ம பேசிவில் சப்ஜெக்டாக போட்டுட்டோம்னாக்கா உடனே நம்ம வந்து ஆக்டிவில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆக்டிவில் ஹேட் பிளேட் அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது வேர்ப் ஃபார்ம். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக நம்ம இந்த வேர்ப் ஃபார்மை மாற்றணும். அப்போ ஹேட் பிளேட் அப்படின்றது ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு பேசிவில் மாறிடும். அதுக்கு பக்கத்தில் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் ஷீன்னு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஹர் அப்படின்னு ஆப்ஜெக்டாக மாறிடும். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை ஹர். இதுதான் வந்து பேசிவ் ஃபார்மேட். அதாவது டென்னிஸ் அவளால் விளையாடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது வந்து இட் ஹேட் பிளேடு டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இட்டுன்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ப் ஃபார்ம், டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக போயிடும். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம் ஹேட் பிளேட் அப்படின்றது பேசிவில் ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு மாறணும். அது பக்கத்தில் நம்ம பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்க இட் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் அதே இட்டாக ஆப்ஜெக்டாக மாறிடும், எந்த மாற்றமுமே வராது. யூவும் இட்டுக்கும் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது பேசிவில் அதே வார்த்தையாக, அதாவது யூவாகவே தான் இருக்கணும், அடுத்தது இட்டாகவே தான் அங்கே போகணும். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹீ ஷீ இட்டுக்கு பதில் அந்த இடத்துல சப்ஜெக்டாக ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ இருந்துச்சுனாக்கா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் ராமன் ஹேட் பிளேடு டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிரியா ஹேட் பிளேடு டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்றும்பொழுது
ராமன் ஹேட் பிளேடு டென்னிஸ் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ராமன் அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது ரூல் வந்து ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் பேசிவில் ஆப்ஜெக்டாக போகணும், ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பேசிவில் சப்ஜெக்டாக வரணும் இல்லைங்களா. இதில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம் வந்து ஹேட் பிளேட். அந்த ஹேட் பிளேட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறணும். அப்போ ஹேட் பிளேட் அப்படின்றது பேசிவில் வரும்போது ஹேட் பீன் பிளேட் அப்படின்னு மாறணும். பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் ராமன் வந்து பேசிவில் அதே ராமனாக வந்து ஆப்ஜெக்டாக நின்றுடுவார். அப்போ டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை ராமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் பிரியா ஹேட் பிளேட் டென்னிஸ் அப்படின்ற ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம டென்னிஸ் ஹேட் பீன் பிளேட் பை பிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இதில் வந்து ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருக்கும் ஆக்டிவில். அதாவது ஐ ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நான் சில புத்தகங்கள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேட் பாட் அப்படின்றது வேர்பு, சம் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சம் புக்ஸ் வந்து ப்ளூரல் ஆப்ஜெக்ட். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா இந்த ஆக்டிவில் இருக்கிற ஐன்ற சப்ஜெக்ட் பேசிவில் ஆப்ஜெக்டாக கடைசிக்கு போயிடணும். ஆக்டிவில் கடைசியாக இருக்கிற சம் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் முதல்ல சப்ஜெக்டாக வந்துடணும். அப்போ சம் புக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை பேசிவில் முதல்ல போட்டுட்டு ஹேட் பாட் அப்படின்ற வேர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில், இதை நம்ம வந்து பேசிவில் எழுதும் போது ஹேட் பீன் பாட் அப்படின்னு எழுதுவோம். அதாவது பை அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் தான் பாட்டு. இது ஹேட் பாட் அப்படின்றது பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் நம்ம வந்து V3 ஃபார்மை தான் எழுதணும் ஹேட் பக்கத்தில். இதை வந்து பேசிவ் வாய்ஸில் நம்ம வந்து மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் அப்படின்னு மாறணும் பேசிவில். உடனே பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும். ஆக்டிவில் இருக்கிற ஐன்றது பேசிவில் மீயாக மாறிடணும். அப்போ சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சில புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஆக்டிவில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம பேசிவில் மாற்றலாம் அப்படின்ட்டு முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் தான் ஐ ஹேட் பாட் சம் புக்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வி ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்ற சென்டென்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இதில் வீன்றது சப்ஜெக்ட், ஹேட் பாட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ப் ஃபார்ம், சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் அப்படின்ற ப்ளூரல் ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் முதல்ல வந்துடணும் சப்ஜெக்டாக. அப்போ சம் புக்ஸ் அப்படின்னு போட்ட பிறகு ஆக்டிவில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம் என்னது ஹேட் பாட். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம வந்து பேசிவாக மாற்றும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறணும். அப்போ ஹேட் பீன் பாட் அப்படின்னு நம்ம போடுவோம். உடனே பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக கடைசிக்கு போகும்போது அஸ்ன்னு மாறணும். அப்போ சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை அஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், யூ ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். அதாவது நீ சில புத்தகங்கள் வாங்கியிருந்தாய் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்பொழுது கடைசியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் சம் புக்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக போயிடணும். அடுத்தது ஹேட் பாட் அப்படின்ற வேர்ப் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இது பேசிவில் மாற்றும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறணும். அப்போ ஹேட் பீன் பாட் அப்படின்னு மாறிடும். உடனே பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிற யூ வந்து பேசிவில் கடைசியாக ஆப்ஜெக்டாக போயிடும். அப்போ வந்து யூவாகவே மாறிடும். அப்போ சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சில புத்தகங்கள் உன்னால் வாங்கப்பட்டது அல்லது சில புத்தகங்கள் உங்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சென்டென்ஸை. அடுத்தது பாருங்கள், தே ஹேட் பாட் சம் புக்ஸ். இது ஆக்டிவில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சம் புக்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக போயிடும். அப்போ சம் புக்ஸ் அப்படின்னு சப்ஜெக்டில் எழுதிடுறோம் முதல்ல. அடுத்தது வேர்ப் ஃபார்ம் ஹேட் பாட் அப்படின்றது பேசிவில் மாறும்போது ஹேட் பீன் பாட் அப்படின்னு நம்ம மாற்றுவோம். உடனே ஒரு பை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற தே அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் தெம்மாக மாறிடும். அப்போ சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை தெம். இதுதான் பேசிவ் ஃபார்மேட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ்லேருந்து பேசிவில் எப்படி மாற்றணும், அதோடைய ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீ ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அடுத்தது ஷீ ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இட் ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹீ ஷீ இட்டுக்கு பதில் ஏதாவது ஒரு ஆண் பெயரோ பெண் பெயரோ இருந்துச்சுனாக்கா ராமன் ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் இருக்கும், அல்லது பிரியா ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் இருக்கும். ராமன் ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிரியா ஹேட் பாட் சம் புக்ஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் பீன் பாட் பை பிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஹீ ஷீ இட்டு அல்லது ஒரு பெயர் அல்லது ஆண் பெயர் அல்லது ஒரு பெண் பெயர் சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ஆக்டிவ்லேருந்து எப்படி பேசிவில் மாற்றுறது அப்படின்ற மெத்தட். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியம் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அதை எப்படி நம்ம ஆக்டிவில் மாற்ற போகிறோம் பாருங்கள். ஐ ஹேட் நாட் பிளேடு டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில், அதாவது நான் டென்னிஸ் விளையாடி இருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஐன்றது சப்ஜெக்ட், ஹேட் பிளேட் அப்படின்றது வேர்பு, இது நெகட்டிவ், அதனால் ஹேடுக்கும் பிளேடுக்கும் நடுவில் ஒரு நாட்டை போட்டோம். அடுத்தது டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் ஹேட் நாட் பீன் பிளேட் பை மீ அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த மாற்றமுமே இல்லை, மேலே நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் ரூலு. ஆனால் ஹேட் நாட் அப்படின்றது வந்துடுது இங்கே இல்லைங்களா, ஏன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸு. ஆக்டிவில் ஹேட் பிளேட் அப்படின்ற பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ட் ஃபார்ம் இருக்குது, அதனால் இதை பேசிவில் மாற்றும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வேர்ப் ஃபார்மாக மாற்றணும். கண்டினியூஸ் அப்படின்னாலே அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ப் ஃபார்ம் கூட நம்ம பீன் அப்படின்ற ஒரு ஹெல்பிங் வேர்பை போடுவோம். அப்போ ஐ ஹேட் நாட் பிளேட் டென்னிஸ் அப்படின்ற ஆக்டிவில் இருக்கிற சென்டென்ஸ் பாசிவாக மாற்றும்பொழுது டென்னிஸ் ஹேட் நாட் பீன் பிளேட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட், அதாவது ஆக்டிவில் இருந்த ஆப்ஜெக்ட் பாசிவில் சப்ஜெக்டாக வந்துடுது. ஹேட் நாட் பிளேட் அப்படின்ற பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ப் ஃபார்ம் பாசிவில் ஹேட் நாட் பீன் பிளேட் அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. அடுத்தது பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுடுறோம், அதுக்கு பக்கத்தில் ஆக்டிவில் இருக்கிற ஐன்ற சப்ஜெக்ட் கடைசியாக பாசிவில் மீ அப்படின்னு ஆப்ஜெக்டாக மாறிடுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் இது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஐ ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் சொல்கிறோம். இதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வி ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை அஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யூ ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இது நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை யூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தே ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை தெம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஹீ ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இதை பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஷீ ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் சொல்கிறோம். இதை நம்ம பாசிவில் மாற்றும்போது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இட் ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் சொல்கிறோம். இதை நம்ம பாசிவில் மாற்றும்போது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை இட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ராமன் அல்லது பிரியா, அதாவது ராமன் ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பிரியா ஹேட் நாட் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவில் மாற்றும்போது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சம் புக்ஸ் ஹேட் நாட் பீன் பாட் பை பிரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். அதாவது ஹேட் பாட் அப்படின்றது பாசிவில் மாறும்பொழுது ஹேட் பீன் பாட் அப்படின்னு மாறும். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் பாசிவில் கடைசிக்கு ஆப்ஜெக்டாக போயிடணும். ஆக்டிவில் இருக்கிற கடைசியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் பாசிவில் முதல்ல சப்ஜெக்டாக வந்துடணும். என்ன வியூவர்ஸ், இப்போ ஆக்டிவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி பாசிவில் மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும்.
மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.